ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் நம்ம அகிலாஸ் கிச்சன் இன் தமிழ் சேனல். இப்போத்தாலும் இட்லி தோசை பொங்கல்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா, ஏதாவது புதுசாக சாப்பிட்ணுன்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? அப்போ கண்டிப்பாக நீங்கள் தான் இந்த வீடியோவை பார்க்கணும். ஏன்னா இதில் நம்ம நிறைய காய்கறிங்க போட்டு ஒரு மசாலா மாதிரி பண்ணி அதில் நம்ம வேக வச்ச ரைஸ் பால்ஸை ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா எண்ணெய் ரொம்ப ரொம்ப குறைவாக ஊற்றுவோம். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆமாங்க, இதோட பேர் மிக்ஸ்டு வெஜிடபிள் ரைஸ் பால்ஸ். என்னுடைய வீடியோஸ் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் புதுசாக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் ரைஸ் பால்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்காக நாம் ஒரு பவுலில் 1 கப்புக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூனுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடுங்க. இப்போ வேறு ஒரு பெரிய கடாயில், நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் நல்லது. ஏன்னா அப்போ தான் கிளறதுக்கு ஈஸியாக வரும். ஒரு 1/2 கப்புக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெயும் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஏன் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம பின்னாடி அரிசி மாவு சேர்த்து நம்ம கிளறும்போது அது கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். அதனால தான் நம்ம 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ இப்போ தண்ணி நல்ல கொதி வந்ததும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த அரிசி மாவு இருக்குது இல்லைங்களா, அதை இதில் நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்த உடனே நல்லா கிளற ஆரம்பிச்சிடுங்க. நம்ம கிளற மாவு நல்ல வெந்து நல்லா கட்டியாக ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ கொழுக்கட்டை பண்ணுறோம் பாருங்களா, ஸோ அதே மெத்தடு தான் இதுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கட்டியாகிடுச்சு. சில பேர் மாவில் கூட நம்ம கொதிக்கிற தண்ணியை விட்டு கொஞ்சமாக எண்ணெயை விட்டு நல்லா கிளற ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் இதை ஃபாலோ பண்ணி பண்ணுறேன். இப்போ நம்ம பண்ணின மாவு கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம். ஒரு 5 இல்லை 6 நிமிஷம் கொஞ்சம் நேரம் ஆறினா கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் லைட்டாக அந்த மாவு தொட்டு பாருங்கள். உங்களால் சூடு பொறுக்க முடியுதான்னு பார்த்துக்கிட்டு ஒரு சின்ன சின்ன போர்ஷனாக எடுத்து நம்ம இந்த குலோப் ஜாமுனுக்கு உருட்டுவோம் பாருங்கள், அந்த மாதிரி நம்ம சின்னதாக ஒரு கொழுக்கட்டை மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ரவுண்டு பால்ஸாக ரைஸ் பால்ஸ் மாதிரி நம்ம இப்போ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அம்மணி கொழுக்கட்டை மாதிரி சின்ன சின்னதாகவும் நீங்கள் பண்ணலாம். நான் கொஞ்சம் மீடியம் சைஸுக்கு நான் பண்ணியிருக்கேன். அந்த பெரிய நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள், அந்த சைஸுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது ரவுண்டாக தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஓவல் ஷேப்பில் பண்ணினா கூட ஓகே தான். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இட்லி பாத்திரத்தில் நான் வேக வச்சுக்கிறேன். ஒரு 6லேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ நம்முடைய ரைஸ் பால்ஸ்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், ஒன்று நான் எடுத்து காமிக்கிறேன், நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு வேண்டிய மசாலா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு கடாயில் நாம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும் இதுக்கு, அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சமாக சூடானதும் 1/2 டீஸ்பூனுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு ரெண்டுத்தையும் சேர்த்து லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் கை நிறைய கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா வறுத்த பிறகு ஒரு பெரிய சைஸு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்து கொஞ்சம் ஒரு கிளறிக்கலாம். பிறகு இது கூட ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா 1 இல்லது 2 பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பிறகு 1/2 டீஸ்பூன் இஞ்சி விழுது, 1/2 டீஸ்பூன் பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்ல பச்சை வாசம் இஞ்சியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயமும் கூடயே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். பிறகு ஒரு 2 மீடியம் சைஸு நல்ல புளிப்பான தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன்.
ஓரளவு தக்காளி வதங்கின பிறகு நம்ம காய்கறிகளை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதுக்காக நான் 1/2 கப்பு குடமிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்ததுனால நான் அதை 2த்தையுமே நான் எடுத்து நான் சேர்த்துருக்கேன். பிறகு 1/2 கப்புக்கு துருவிய கேரட்டை சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பச்சை பட்டாணி ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் இருந்தது, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்ததுன்னு அப்படின்னா நீங்கள் கோஸு அப்புறம் வந்து பீன்ஸு அந்த மாதிரி மற்ற காய்கறிகளை கூட நீங்கள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பிறகு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். கவனம் இருக்கட்டும், ஏற்கனவே நம்ம கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதிலே வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். அதனால் கவனமாக உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பும் நம்ம முன்னாடியே சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு கரெக்டாக தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாரி, நான் வந்து மல்லித்தூள் சேர்க்க மறந்துட்டேன். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மல்லித்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த இந்த காய்கறிகள்லாம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா எண்ணெய், அதுலேயே வந்து இது நல்லா வேகும். ஆனால் லோ ஃப்ளேமில் வந்து வேக விடுங்க, இல்லைன்னா அடியில் தீஞ்சிடும். ஸோ ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வேகட்டும். இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற கொழுக்கட்டை இருக்குது பாருங்கள், இந்த ரைஸ் பால்ஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ மசாலா கூட நல்லா கிளறின பிறகு நம்ம ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ அது வேறு ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸை நீங்கள் சேர்த்துங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல புளிப்புத்தன்மையும் ஒரு நல்ல ஸ்வீட்னஸும் வந்து இந்த ரெசிபிக்கு வந்து கொடுக்கும். ஸோ அப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டொமேட்டோ சாஸ் சேர்த்த பிறகு நம்ம திரும்பவும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் வேக விடலாம். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லா காய்கறிங்க அதே மாதிரி நம்மளோட ரைஸ் பால்ஸ் எல்லாமே வந்து ஏற்கனவே வெந்துடுச்சு. அதனால் ஒரு 3 நிமிஷம் மட்டும் லைட்டாக வேக விட்டு நீங்கள் கிளறிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைசினஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா டொமேட்டோ சாஸுக்கு பதிலாக சில்லி சாஸ், அப்படி இல்லை அப்படின்னா சில்லி கார்லிக் சாஸ் அந்த மாதிரி சாஸை கூட நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஸ்பைசியான ஒரு வெஜிடபிள் மசாலாவில் இந்த ரைஸ் பால்ஸ் வந்து ஊறின மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறதுனால கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் மட்டும்தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு புளிப்பு சுவை பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக எலுமிச்சம்பழத்தை கூட லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை இது மேலே தூவி ஒரு கிளறி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய சூப்பரான மிக்ஸ்டு வெஜிடபிள் ரைஸ் பால்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம கொழுக்கட்டையை வந்து நல்ல காய்கறி மசாலாவில் நல்லா குக் பண்ணி கொடுக்கறது தாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் அதை விட ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க. இந்த காரம்லாம் வந்து உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தாங்க எப்போவும் இட்லி, தோசை, பூரின்னு ஒரே மாதிரி சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அதே மாதிரி இந்த பாலோட சைஸ் வந்து எதர் இந்த சைஸு, அப்படி இல்லை அப்படின்னா இதோட சின்னதாக பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது வெளியே மட்டும் மசாலா இருக்கும், உள்ளே வந்து மசாலா இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ப்ளெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எதர் இந்த சைஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா இதோட சின்னதாக கூட நீங்கள் பண்ணலாம். நீங்கள் வந்து பால் ஷேப்பில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஓவல் ஷேப், அது கொஞ்சம் நீளவாட்டில் பண்ணுவோம் பாருங்கள், ஸோ அந்த மாதிரி ஷேப்பில் கூட பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து எல்லாமே குக் ஆகிட்டு நல்ல மசாலாலையும் வந்து அது நல்லா மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு டீஸ்பூன்னு நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ வந்து விட்டு கொஞ்சம் ஒரு கிளறி கொடுங்க. அப்போ தான் வந்து அவங்க லஞ்ச் டைமில் சாப்பிடும்போது கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.